கருப்பா ஒரு குட்டை இருக்கு, சுத்தி நடக்கிறதா காலை வச்சு நடக்கிறதாங்கிற அவ்வளோ சிம்பிள் டிசிஷன். சுத்தி நடந்தா கொஞ்சம் கஷ்டம், அந்த மரத்தை பிடிச்சி தொங்கி பிளாட்ஃபார்ம்ல கால் வச்சு போகணும். குறுக்க அலைஞ்சி போயிட்டோம்னா குவிக்கா போயிடலாம். ஐ சோஸ் த அதர் வே அரவுண்ட் பிகாஸ் இந்த புது ஷூ அது கெட்டு போகக்கூடாது. இந்த ஷூ போட்டுக்கிட்டு தான் நான் அடுத்து ரிப்பப்ளிக் கோவிலுக்குள்ள கால் எடுத்து வைக்க போறேன். கோவிலில் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்காக நான் கோவிலில் சொல்றேன். இல்லை, ரிப்பப்ளிக் என்னும் அந்த அற்புத மாளிகையில் என் கால் வைக்கும் போது இந்த அழுக்கு குட்டையில் வைத்த கால் அங்கே போகக்கூடாதுங்கிற ஒரு இதுதான். அவ்வளோ சிம்பிள். இதுல வந்து என்ன ப்ராக்டிக்கல் டிசிஷன் இல்லை, என்ன சார் தனியா போறேன்றீங்க அப்படின்றாங்க. இது இவங்களுக்கு புரியும். நான் நாளைக்கே வந்து இங்க போயிட்டேன்னு வச்சுக்க, அப்ப இந்த 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 எலெக்ஷன்ல எதுக்கு நீங்க பங்கு எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. பங்கு எடுத்துக்காம இருக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க. இது ஒரு தனி, அது ஒரு தனியா? அப்புறம் ஜனகணமன பாடும்போது சல்யூட் பண்ணிட்டு நிற்கிறதுக்கு அர்த்தம் என்ன? டெல்லி இல்லாமல் அவங்க தனியா வாழ்க்கை நடத்துவோம்னு தமிழ்நாடு நினைக்க கூடாது. தமிழ்நாடு இல்லாமல் வாழ்க்கை நடத்துவோம்னு டெல்லியும் நினைக்க கூடாது. இந்த சத்தியத்தை நாம் செய்து கொண்டுதான் கொடியே ஏற்றணும். நம்ம அதுல இன்னுமே மாற்றங்கள் வரக்கூடாது. அதனாலதான் we will contest the 40 seats. We must. அதுல வந்து இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, தமிழ்நாட்டுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அது டெல்லியில எங்கேயோ நடக்குது அப்படின்னு முடிவு பண்ண முடியாது. எவன் வந்தாலும் அங்க நம்மளை பாதிக்கும். புரியுதுங்களா? எவன் வந்தாலும் நான் சொல்றேன், தமிழ்நாட்டு வாழ்க்கையை பாதிக்கும். நான் அங்கே போவது தமிழ்நாட்டுக்காகத்தான். அங்க போய் தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் தேசம். எனக்கு ஃபர்ஸ்ட் இது கிட்னி தானே போனா போயிட்டு போகுதுன்னு விட்டுற முடியுமா? கீழே தானே இருக்க, போயிட்டே இருக்க முடியுமா? அது கிட்டு போச்சுன்னா தலை கிருத்துரும். அதான் டெல்லி. அதனால இதுல வந்து போல்ட்னஸ் ஒண்ணுமே இல்லை. The decision is that I must participate. And இது வேற கட்சியை வேற ஆரம்பிச்சுட்டு இல்லைங்க நான் வந்து அப்படின்னு எண்ணெயெல்லாம் பூசிக்கிட்டு லங்கோட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு மீசையெல்லாம் முறுக்கிட்டு கோதா கிட்ட போயிட்டு இன்னைக்கு இல்லைங்க நான் அப்புறம் நாளைக்கு வரேன்னு சொன்னா மதிக்க மாட்டேன். அப்புறம் என்னத்துக்கு இவ்வளவு எண்ணெயெல்லாம் தொடையெல்லாம் தட்டிட்டு இருந்தீங்களா? இப்படி எதுக்கு தட்டினீங்க? சும்மா சத்தத்துக்கு தான் அப்படின்னு சொல்லி முடியுமா? So there is nothing bold about it because I have decided இதுக்கு தான் வரணும். இலை போட்டாச்சு, உட்கார்ந்தாச்சு, அப்புறம் சாப்பிட்டுக்கலாமே. டாக்டர் டயட்னாரு, வந்து உட்காரும் போது தெரியாது டயட் ஏன் வந்த அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? அதுக்காகவும் போகிறோம். இதுல போல்ட்னஸ் ஒண்ணுமே இல்லை. It's a right decision. அதனால Sir, last year, I think exactly 1 year before you signed as a politician, I think you did mention, okay, I still remember the date when both of us met in our foundation event. The drone shot the Kamal Hassan politician have been signed for it. It's almost a year now. It's like a truth or dare question. It's like a truth or dare question. In the 1 year, what have you learned from politics? இந்த 1 yearல வந்து எது செய்யக்கூடாதுங்கிறது பூரா எனக்கு இதற்கு முன்னாடி அதை அங்கே புழங்கிக் கொண்டிருந்த பெருந்தகைகள் கற்றுக் கொடுத்தார். காமன் சென்ஸ் கூட இல்லாதவர்கள் பெருந்தலைவர்களாக இருக்கிறார்கள் என்பது எனக்கு பெரிய தன்னம்பிக்கை இருக்கு. ஏன்னா எனக்கு வேற என்ன சென்ஸ் இருக்கோ தெரியாது, காமன் சென்ஸ் இருக்கு. அது போதுப்பா, காமன் சென்ஸை மட்டும் வச்சு எப்படி நம்ம பிழைக்க போறோம்னு பதட்டப்பட்டு இருந்தேன். நமக்கு ஹார்வர்ட்ல டிகிரி கிடையாது, பாலிடிக்ஸ்ல எக்கனாமிக்ஸ்ல ஒண்ணுமே கிடையாது. ஆனா காமன் சென்ஸே இல்லாதவங்கலாம் பெரிய தலைவர்களா இருக்கும் பொழுது நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தன்னம்பிக்கையை கொடுத்த பெருந்தகைகள் அங்கே இருக்கிறார்கள். அது ஒரு முதல் பாடம். இன்னொன்று, நான் ஏதோ புதுசா டிசிஷன் எடுக்க வேண்டியதே இல்லை, இவங்க எடுத்துருவாங்க. செவி சாய்க்க வேண்டும் என்பதை நான் கொடுக்கிறேன். நான் தனியா யோசிச்சு எப்படி இருந்து அது போதி மரத்துக்கு அடியில் உட்கார்றது அது வேற வேற விளையாட்டுக்காது.
இது அந்த விளையாட்டு இல்லைங்க. இது இவங்களுக்கு அடியில் உட்காந்து கேட்கணும். அண்ட் அதுக்கு வந்து ஹியூமிலிட்டிலாம் வேணாங்க. ஃப்ரெட்டர்னிட்டி புரிஞ்சாலே போதும். ஹியூமிலிட்டி இல்லை. ஹியூமிலிட்டின்னு சொல்றதே எனக்கு கேட்ட வார்த்தை மாதிரி இருக்கு. என் தம்பி என் அண்ணன் கிட்ட என்ன ஹியூமிலிட்டி வேண்டி கிடக்கு? போய் உட்கார்ந்தாங்க. நான் ஓப்பனாகவே சொல்றேன், நாங்கள் யாருக்கு தெரியாதா இந்த பஞ்சாயத்து கிராம சபான்னு ஒன்று இருக்குன்னு தெரியாதா? 25 வருஷமா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒரு சின்ன பையன் நேர்த்தி வந்த பையன் சொன்னதுக்கு அப்புறம் அதை காப்பி அடிக்கிறீங்களா? வெக்கமா இல்ல? இதான் கற்றுக்கிட்டேன். எப்படி எனக்கு தெரியும் கிராம சபை? நானா கண்டுபிடிச்சேன். உட்காந்து எனக்கு அறிவுரை சொல்வதற்கு சட்ட பஞ்சாயத்து இயக்கம்னு என் நண்பர்கள் இருந்தாங்க. அதில் செந்திலார்மன் ஒருத்தர் இருக்காரு. சார் இப்படி ஒன்று இருக்கு. அடே நல்ல ஐடியா, அவருக்கு எத்தனை நாளா இருக்குங்கன்னு நானும் அதை தெரியாமல் தான் தெரிந்து கொண்டேன். நான் இதுல வெக்கம் என்ன இருக்கு? செவி சாய்க்க வேண்டும் என்பதை நான் பெரிய பாடமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அதனால்தான் நான் செவி சாய்த்ததுனால்தான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நான் விட்டு வைக்கிறதே இல்லை. தனியாக இருத்தல், தனித்திருத்தல், ஆடாமல் இருத்தல், அசையாமல் இருத்தல், எதை பார்த்தும் அது அல்ல. அதுக்கு பேர் சன்னியாசம். சென்ட்ரிசம் வந்து டேக்கிங் ஈக்கிபாய்ஸுமாங்க இங்கிலீஷ்ல. தமிழ்ல வந்து வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் நடுவு நிலைமை என்று. நீங்க கோர்ட் வந்து சென்ட்ரிசம் சித்தாந்தத்தில் இயங்குவதுதான். இவரையும் கேட்டுக்கணும், அவரையும் கேட்டுக்கணும். ஆனா முடிவு அழுத்தமாக இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும். மோர் than doing the what is believed to be right, you must do the right. You must do the right thing. அதான் சென்ட்ரிசம். அது வந்து லெஃப்ட்டுக்கு சாயமா ரைட்டுக்கு சாயமா சொல்ல முடியாது. அந்தந்த நேரத்தை பொறுத்தது. நான் தான் என்ன சபரிமலையை பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒண்ணு சப்ஜெக்ட் தெரியாது, நான் போனதே கிடையாது. ஆனால் என்ன கேட்டா நான் என்ன சொல்றேன்னா, ஐயா அந்த அந்த சாமியோட டிஎன்ஏலயே நிறைய பொம்பளைங்க இருக்காங்க. ஐயா நீங்க ஒரு சிருஷ்டி டிஎன்ஏ அந்த கெமிக்கல் எதுன்னு பார்க்கும்போது இதுதான் அந்த காம்பனன்ட் சொல்லும் பொழுது நான் வந்து சாமி கும்பிட்டு இருந்தோம் தான். அந்த கதையெல்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப விஷ்ணு பெண் ரூபம் எடுத்த பொழுது அது பெண். அவங்க அப்பா யாரு? அர்த்தநாரி. அவர் பாதி பெண். ஸோ அவர் எப்படி பெண்ணை மதிக்காம இருந்திருப்பாரு? இல்லை, நைஷேதிக பிரம்மச்சாரி. ஃபைன், கும்பிடுறதுக்கு என்ன? அவங்க அங்க போறது எதுக்காக? கும்பிட தானே. பிரம்மச்சாரியம் எங்க பொம்பளையே பார்க்க கூடாதுன்னா அம்மா பட்டினத்தார் உருகி உருகி தன் தாயை கொளுத்தும் பொழுது அன்னை இட்டது முன்னை இட்டதி முப்புறத்திலே பின்னை இட்டதி தென்னிலக்கையிலே அன்னை இட்டதி அடி வயிற்றிலே யானை விட்டதி மூழ்கவே மூழ்கவே பண்றாரு. அவர் எல்லாத்தையும் தொடர்ந்த சித்தர் தான். ஆக என்ன கேட்டா அப்படி சொல்வேன் நான். ஒருவேளை சித்தர்களின் ரசிகர் நான்கிறதுனால அப்படி இருக்கேன். என்ன கேட்காதீங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு, commercially I find it's Kerala is God's own country and it is revenue for the government and for the temple. இன்னும் நிறைய பக்தர்கள் வர போறாங்க. ஒரு நட்சத்திரமாக நான் வந்து என் சினிமா பார்க்க நிறைய பேர் வந்தா சந்தோஷம் தானே. அப்படித்தானே அவரும் நினைக்கணும். He wants to be the star among gods. அப்ப அவரும் அப்படித்தானே நினைக்கணும். கூடால யார் இதெல்லாம் வேணாம்னு சொல்றாங்கிறத எனக்கு தோன்றது. நான் காணா கொஞ்சம் லேட்டரல் திங்கிங், தமிழ்ல சொன்னா குறுக்கு புத்தி. அதனால என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்றேன். பட் once again that doesn't explain centrism. We are not bound by ideology alone. நான் இதுதான் அதனால நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது. அது எப்படி நீங்க வந்து இல்லைங்க நான் வந்து விரதத்தில் இருக்கேன், நான் வந்து அந்த அடிபட்ட நாயை தொட மாட்டேன், ஏன்னா அது நான் வெஜிடேரியன் சொல்ல முடியாது இல்லையா? அது யார் வீட்டு குழந்தையோ நாம் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்ல முடியாது. அப்போ யூ ஹேவ் டு பிரேக் த ரூல்ஸ். சும்மா எடுத்து விட்டு குழந்தைய கண்ணத்தை கிள்ளிட்டு இருந்தா அவங்க அம்மா திட்டுவாங்க. ஆனால் தடிக்கி விழுந்துருச்சுன்னா தூக்கி விட வேண்டியது யோசிக்கவே கூடாது, தூக்கி விட. இன்னைக்கு அதுக்காகத்தான் உங்களுக்கு கமிஷனர்லாம் சத்தியம் பண்றாரு, நீங்க ஆக்சிடென்ட்ல அடிபட்ட உங்களுக்கு உதவி பண்ணீங்கன்னா உங்க பேர்ல கேஸ் வராம நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றது காரணம் அங்க அதுதான் சென்ட்ரிசம். வந்து சட்டம் ஒழுங்கு அதெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்காங்க. சட்டம் கூட இடையூறு ஆகாது.
கொலை பண்றது தப்பு தாங்க. ஆனா அதையே நீங்க நியாயமான முறையில் செய்தீங்கன்னா மெடல் கொடுத்துருவாங்க. யூ மஸ்ட் பி இன் தி ஆர்மி. அந்த வித்தியாசம் தெரிவது, அதை உணர்வதும், இதுதான் அதுன்னு அவங்கள பார்த்து கொலகாரன்னு சொல்லக்கூடாது, இவங்களை பார்த்து வீரன்னு சொல்லக்கூடாது. Sir, I don't think there can be a better definition for citizen than this. Just a parallel question to this. If the Pulwama attacks, which recently happened, where we lost 44 of our CRPF personnel, a lot of things were said in the media that we should wage war, revenge is the word, all the stuff. And you took a very different stance. You called the advisor to the government of Kashmir. You wanted to spend time with a deceased family and things like that. No, what makes you think a little differently? I don't think there's some politicians from Tamil Nadu would have called Mr. Vijay Kumar, who's the advisor to the government of Kashmir. இல்லை சார், ஃபஸ்ட்டு ரத்தம் வருதுன்னா என்ன, அதை தடுத்து நிறுத்துறது தானே முதல் வேலை. உடனே சர்ஜரியை பற்றி சர்ஜரியும் ஏற்பாடு பண்ணணும், ஓகே. பட் ரத்தம் வருது, ரத்தம் வந்துட்டு இருக்கிற இடத்துல துணியை வச்சா மட்டும் இல்லை, ஐஸ் இருந்தால் ஐஸை வச்சாது மேக் இட் கோயாகுலேட் ஸோ தட் there won't be further loss. நான் பேசினேன், அந்த அப்பா கூட பேசினேன். ஒரு அப்பா வந்து திருநெல்வேலிக்காரர் வந்து போயிட்டாங்க, தம்பி என் கண்ணு ஆப்ரேஷனுக்கு வந்தான், செஞ்சு கொடுத்துட்டு பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவனே போயிட்டான் அப்படின்னு அவ்வளோதான் சொன்னார் அவர். இன்னொரு அப்பா கேவி அழுகிறாரு, கூலி வேலை செஞ்சு வந்தது என் புள்ள, படித்தான், நான் சரி ஜெயிச்சுட்டான்னு நினச்சேன், ஆர்மிக்கு போயிட்டான். இல்லைங்க, அவர் ஜெயிச்சுட்டாங்க இருக்காரு அப்படின்னு கொஞ்சம் அழைய நிறுத்தினாரு. நான் சொன்னேன், ஊரே உங்களை கும்பிடுது ஐயா அப்படின்னு சொன்னேன். திருப்பி அழ ஆரம்பிச்சிட்டாரு. இதே தான் நான் ஒன்றும் சொன்னேன், ஒருத்தர் அடித்து சாப்பிடுவது வேணாம்னு முடிவு ஏற்பட்டோமோ அது மாதிரி ஒருத்தர் அடிச்சுக்கிறதையும் ஒரு நாள் நிறுத்த வேண்டி வரும். அதுதான் நாம் நல்ல 10,000 வருஷத்துல அது கூட கத்துக்கலையா சிவிலைசேஷன். ஸோ சோல்ஜர்ஸ் சாகிறதுக்கு தான் இல்லை, நம்ம வீட்டு வாட்ச்மேன் என்னத்துக்கு சாகணும். அது நாம் இந்த 2 அரசியல்வாதிகளும் ஒழுங்கா பிஹேவ் பண்ணாங்கன்னா ஒரு சோல்ஜரும் சாக வேண்டியது. அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் வில் பி அண்டர் கண்ட்ரோல். You have been tampering constantly. அதான் நீங்க நடுவு நிலைமைங்கிறது இதுதாங்க. You want to know what is centrism? இந்த பக்கம் கொஞ்சம் இழுக்கிறது, ரைட்டு லெஃப்ட் கொஞ்சம் இழுக்கிறது. Don't do it. They are people. இதை நான் எழுதி மையம்னு ஒரு பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தேன். அப்போ எழுதியிருக்கேன் இந்த காஷ்மீர் என்ன ஆகும்னு. I mourned this day that I forecasted this is exactly what will happen. I could have predicted something better, but unfortunately plebiscite வைக்கணும், எல்லாரையும் பேச வைக்கணும்னு அது ஏன் பண்ணல? என்ன பயம் உங்களுக்கு? நம்ம எப்படியும் நாட்டை கிழிச்சு ரெண்டா போட்டது தானே. Why don't you ask them again? பண்ண மாட்டாங்க. இன்னுமே அது இந்தியாவுக்கு தான், அங்கேயும் அப்படித்தான். ட்ரெயின்லாம் வந்து தீவிரவாதிகளுக்கு படம் வரைஞ்சி பாகிஸ்தானில் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆசாத் காஷ்மீர் ட்ரெயின் வீரர்களுக்கு, ஐ மீன் ஜிஹாதி வீரர்களுக்கு ட்ரெயினில் சைடில் பெரிய படம். இங்கே நட்சத்திரங்களுக்கு கூட கிடைக்காத அந்தஸ்து கிரிக்கெட் வீரர்களுக்கு கிடைக்க ஒருவேளை அந்த மாதிரி அந்தஸ்து, அதுவும் மடத்தனம் தான். அதே மடத்தனத்துக்கு ஈக்குவலாக நம்ம செய்யணும்னு நினைக்கிறது வந்து இட்ஸ் நாட் ஃபேர். இந்தியா இஸ் அ far better country ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா we will not behave like that. There begins the politics. There begins the neo-politic culturism.